பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஃபீக் ராஜாவிடம் கேட்கலாம். ரஃபீக் ராஜா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்த காட்சிகளை பார்த்தோம். அவருடன் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தேவர் ஐயாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்கருடைய தேவர் நினைவிடத்தில் அனைத்து தலைவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு சார்பாக சென்று அங்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதற்காக நேற்று இரவே தமிழ்நாடு முதலமைச்சர் மதுரையில் உள்ள தனியார் விடுதிக்கு வந்து தங்கியிருந்தார். இன்று சற்று முன்பாக தனியார் விடுதியில் இருந்து கிளம்பிய தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவரின் சிலைக்கு, அதாவது தேவரின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தேவர் சிலை கீழே வைக்கப்பட்டுள்ள அவருடைய முழு உருவப்படத்திற்கு மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் வருகையின் போது பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தமிழக அரசு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் வி. பெரியசாமி, மூர்த்தி, அன்பில் மகேஷ், KK.SSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் தற்போது முதலமைச்சருடன் வந்து தேவரின் சிலைக்கு மேலே சென்று மாலை அணிவித்து தற்போது மரியாதை செலுத்தி தற்போது அவருடைய முழு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றனர். இந்த நிகழ்ச்சிக்காக நேற்று வருகை தந்த முதல்வர் தற்போது இந்த தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு இதனைத் தொடர்ந்து இதன் அருகே உள்ள தெப்பகுளம் பகுதியில் உள்ள மருது சகோதரருடைய சிலைக்கு நேரடியாக சென்று அங்கும் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். அதனைத் தொடர்ந்துதான் பசும்பொன்னிற்கு சென்று அங்கு நேரடியாக தேவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. குறிப்பாக தென் மாவட்டத்தின் மிக பிரசித்தி பெற்று வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்காக மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் பகுதியில் கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பலத்த போலீஸ் பாதுகாப்புகள் போடப்பட்டு மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. ரஃபீக் ராஜா, முதலமைச்சரை தொடர்ந்து பிற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் அங்கு வர இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்கள் இருக்கிறதா? நிச்சயமாக முதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களும், அதாவது அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தேவருடைய பசும்பொன்னுக்கு சென்று மரியாதை செலுத்த உள்ளார். இதே போல டிடிவி தினகரன், VK சசிகலா, இது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட, அதே போல மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வருவதற்காக காத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.